ஓம் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத்தமஹம் வந்தே பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः குன்வந்து தேவஸ்தவைம் வேதை சாங்கபத்ரக்கணோபனிஷதைம் காயந்தியம் சாமகாம் தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தியம் யோகினः யஸ்யாந்தம் ந விது சுராசுரஹணாः தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. ஹரி ஓம். பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயத்தில் 200 ஸ்லோகங்களை உடைய பகவத்கீதையில் 360வது ஸ்லோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். 360வது ஸ்லோகம் பகவான் முக்கியமான ஒரு கருத்தை கூறினார். என்ன கருத்தை கூறினார் என்றால், நானே அனைத்துமாக இருக்கின்றேன். யார் எந்த ரூபத்தில் எந்த தேவதைகளை வழிபட்டாலும் நானே அந்த தேவதைகளாக இருக்கின்றேன், நானே அனைத்திலும் இருக்கின்றேன் என்று பகவான் இதில் கூறினார். நீங்கள் எந்த தேவதைகளை வழிபட்டாலும் நானே அனைத்துமாக இருக்கின்றேன் என்பது பகவானுடைய கருத்து. தேவதைகள்னா யாரு? வருணன், இந்திரன் முதலானவர்கள். நீங்கள் வருணன், இந்திரர்கள் முதலானவர்களை வணங்கினாலும் அது என்னை வணங்குவதற்குத்தான் சமம் என்று பகவான் கூறுகின்றார். தற்பொழுது பார்த்து வருகின்றோம். அதாவது நானே எல்லாமாக இருக்கின்றேன் என்று பகவான் கூறினார். நானே அனைத்துமாக இருக்கின்றேன் என்று கூறிய பகவான் ஒரு சில உதாரணங்களை சொன்னார். அக்னிஹி, நான் அக்னியாக இருக்கின்றேன், நான் காற்றாக இருக்கின்றேன், நான் வேதம் போதுகின்ற மந்திரமாக இருக்கின்றேன், நான் அனைத்துக்கும் சிருஷ்டி காரணமாக இருக்கின்றேன் என்று உணர வேண்டும். இதுவே ராஜ வித்யா. இப்படி யார் அனைத்துமாக நான் இருக்கின்றேன், அதாவது அனைத்து உருவங்களிலும் நான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன் என்று உணர்பவர்களுக்கு யோகக்ஷேமம் மகாமியகம். அவர்களுக்கு வேண்டியதை நான் கொடுக்கின்றேன். யாருக்கு? என்னையே அடைய வேண்டும், என்னை பற்றியே சிந்திக்க வேண்டும். அனன்ய சிந்தயந்தோ மாம். வேறு எந்த விஷயமும் இல்லாமல், வேறு எதற்காகவும் உலக விஷயங்களை நோக்கி வேண்டுதல் விடாமல், இறைவன்தான் என்னுடைய குறிக்கோள், அவரைத்தான் அடைய வேண்டும் என்று உணர்பவர்கள், அல்லது இறைவன் என்னுள் ஆத்மாவாக இருக்கின்றான் என்ற சிந்தனையில் உள்ளவர்களுக்கு ஞானத்தையும் கொடுக்கின்றேன், ஞான நிஷ்டையையும் கொடுக்கின்றேன், கர்மயோகத்தையும் கொடுக்கின்றேன், அந்தக்கரண சுத்தியையும் நான் கொடுக்கின்றேன். ஆக இந்த இடத்துல அந்தக்கரண சுத்தினா அடையாததை அடைதல் யோகம், அடைந்ததை காப்பாற்றுதல் க்ஷேமம். அந்தக்கரண சுத்தி யோகம், அடைந்ததை காப்பாற்றுதல், அந்தக்கரண சுத்தியை மேலும் மேலும் ஞான விசாரத்தில் வளர்த்தல் க்ஷேமம், ஞானத்தை அடைதல் ஞான யோகம்.
அதில் நிலைபற்று இருத்தல் சேமம், அதையே வைத்திருந்தல். ஆக உலகப் பொருள்களை காப்பாற்றுவது போது அது யோகமாகின்றது. அதே சமயத்தில் உலகப் பொருள்களை அனித்தியம் என்று உணரும் பொழுது அது க்ஷேமமாகின்றது. க்ஷேமமாக இருந்துச்சு, நல்லதுன்னு பேர். இந்த இடத்துல பகவான் இந்த இடத்துல காப்பாற்றுகிறார். யாராருக்கு என்ன வேணுமோ சகுண பிரம்மமாக வழிபடுபவர்களுக்கு வேண்டியதை நான் கொடுத்து அதையும் நானே காப்பாற்றுகிறேன். ஏன்னா உன்னை வணங்குறவளத்தே காப்பாற்றுறியா, அப்போ மற்றவங்கள காப்பாற்ற மாட்டேயா அப்படின்னு சொன்னால் பகவான் அதையும் நான் கொடுத்து காப்பாற்றுகின்றேன். ஆனால் அவர்கள் பிறவித்தலையிலிருந்து விடுதலை அடைய முடியாது அப்படின்னு பகவான் சொல்ல போகிறார். அப்போ எல்லாமே ஆத்ம ஞானந்தே வேணும், நீ என்னுள்ள இருக்கிற ஆத்மாவை அறியறதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க, அதுக்காக அவ்வளவு கூட்டம். இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு போனாலும் சரி, இல்லை சாரதாம் போனாலும் சரி, எங்கே போனாலும் குறைந்தது 5 மணி நேரம் காக்க வேண்டியிருக்கான். கோயிலே இது கூட்டமே இல்லாத நேரங்களில், நான் சொல்கிறது வீக் டேஸ் இல்லை, ஆர்டினரி டேஸ்லேயே குறைந்தது எல்லா கோயில்களையும் 3 மணி நேரத்துக்கு மேலே, சாதாரண 5 மணி நேரம் ஆயிடும். அப்போ அது 5 மணி நேரம் எல்லாருமே ஆத்ம ஞானத்துக்காக வந்திருக்காங்க இல்லை, எல்லாருமே ஆத்ம ஞானத்தை அடைவதுங்கிறது அல்ல. ஆனால் வருவார்கள் என்றால் ஒரு நாள் ஒரு இதில் வருவார்கள், சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அவங்கள காப்பாற்றுவார். அவங்களுக்கும் யோகமும் உண்டு, க்ஷேமம் உண்டு. யோகம்னா அவங்க எது வேண்டுமோ அதை கொடுத்தல், அதை அடைதல் யோகம், அதை அடைந்து காப்பாற்றுதல் க்ஷேமம். வீடு வேண்டும் என்று பகவானிடம் கேட்டால் வீட்டை கொடுப்பார். காமம் வேண்டும், என் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று பகவானிடம் கேட்டால் யோகம் கொடுப்பார், அதை காப்பாற்றவும் செய்வார். ஆனால் அவர்கள் மீண்டும் அவஜானந்திமா மூடாக சொல்கிறார். மீண்டும் மீண்டும் அவர்கள் அனித்தியமத்துக்காக என்னை வழிபடுவதால் அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள். அதே ஒரு வித்தியாசம். பகவான் கொடுப்பார், ஆனால் என்னை கொடுன்னு யாரும் கேட்காமல் நம் தர்மார்த்த காமத்திலேயே இருந்து விட்டால், என்னென்ன இறைவனை தவிர ஆத்ம ஞானத்தை தவிர நம்ம என்னென்ன எல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் இந்த 3 அடங்கும். என்ன 3? தர்ம அர்த்த காமக. தமிழில் அறம் பொருள் இன்பம் எல்லாமே இதில் அடக்கம். காமங்கிறது எல்லாத்துலேயும் சேரும், எல்லா ஆசைகளையும் சேரும். சும்மா டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, படிக்காமல் எந்த நேரமும் மொபைல் பார்த்துக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணுறது, எந்த நேரமும் ஏதாவது யாருடையாவது பேசிக்கிட்டே இருக்கு. அதாவது அனன்ய சிந்தை, இறைவனை தவிர மற்றவற்றை நினைத்தல். அது இந்த இடத்துல பகவான் வேறு ஒன்றையும் நினைக்காமல் என்னையே வழிபடுவர்களுக்கு நான் மோட்சத்தை கொடுக்கிறேன் என்று கூறுறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம இறைவனை தவிர மற்றவற்றை நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். இறைவனிடம் சென்றாலுமே நம்ம என்ன கேட்குறோம்? காமத்தை தான் கேட்குறோம். காமனா என்னென்ன நம்ம கேட்குறோமோ எக்ஸப்ட் மோட்சம் தவிர ஆத்ம ஞானத்தை கொடு, ஞான நிஷ்டையை கொடுன்னு வைக்கணும். அதே நம்ம விவேகானந்தர் சொல்வார், எனக்கு எது ஞானமோ, வேகமும் வைராக்கியத்தையும் பக்தியையும் ஞானத்தையும் கொடு அப்படின்னு ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லுவார். அவர் அதை அடிக்கடி சொல்கிற வழக்கம். என் அறையில் வாயிலிருந்து தபம் செய்து காத்திருப்பாய் சொல்கிறார். என்னுடைய அறையில். அப்போ தர்மார்த்த காமத்தை நம்ம கேட்குறோம், வேறு எதை கேட்குறோம்? ஆத்ம ஞானத்தை நம்ம கேட்பதில்லை. காரணம் அறியாமையினால். பகவானத்தையும் சொல்கிறார், அவர்கள் அறியாமையினால் தன்னுடைய ஆசைகளை நிறைவேறும் பொருட்டு இந்திராதி தேவர்களை வணங்கி அவர்களிடம் கேட்கிறார்கள். இந்திரன், வருணன் முதலிய தேவதைகள். ஆத்ம ஞானத்தில் பார்த்தா ஈஸ்வரனை தவிர அனைத்தும் தேவர்கள் தான். தேவலோகம்ங்கிறது இந்திராதி தேவர்களை குறிக்கும். ஆனால் சகுண பிரம்ம உடைய அனைத்து தெய்வங்களும் ஒரு தேவதைகள் தான். எல்லாமே தேவதைகள் தான். சிவபெருமானை தவிர, அந்த ஈஸ்வரனை தவிர
நாம ரூபம் வடிவம் கொண்ட அனைத்தும் தேவதைகள் தான். இந்த இடத்துல ஈஸ்வரனுங்கிறது தத்துவம். ஈஸ்வரன்னா நம்ம ஜடாமுடி தரித்து பிரைசூடிய பெருமான், அதை அந்த உருவத்துடன் கூடிய ஈஸ்வரன் அல்ல. சாஸ்திரத்தில் ஈஸ்வரன் என்றாலே ஒரு ஆத்ம தத்துவத்தை குறிக்கும், ஒரு அருவமில்லாத உருவமில்லாத ஒரு தத்துவத்தை குறிக்கும். அதனால தான் சிவபெருமானை வணங்கும் பொழுது லிங்கமாக வணங்குகிறோம். லிங்கத்துக்கு ஒரு பெரிய தத்துவமே இருக்குது. லிங்கம்னா என்ன? நம்ம வழிபடுற லிங்கம். அந்த லிங்கம் என்னன்ட்டா உருவமும் அருவமும் இல்லாதவர் லிங்கம். இப்போ லிங்கத்தை கை கால்கள் கண்கள் முகங்கள் காது வாய் இருக்கா? இல்லை. சரி, அப்போ உருவம் இல்லை. சரி, உருவம் இல்லாதுன்னு சொல்ல முடியுமா? அது உருவம் இருக்குது, உருவமும் இருக்குது. அப்போ சிவலிங்கத்தினுடைய எதுன்னு ஈஸ்வரன் உருவமாகவும் அருவமாகவும் இருக்கின்றார். உருவாருவம் அதை குறிக்குது. அதே அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை கொடுக்குது. உடலாகவும் உடலுக்குள் உடல் எதனால் இயங்குகின்றதோ அந்த சக்தியாகவும் இறைவன் இருக்கின்றார். அது சக்தி இல்லையே சிவமில்லையே சக்தி இல்லையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது இதைத்தான் சொல்கிறாங்க. அதுதான் பகவான் சொல்கிறார். அப்போ ஈஸ்வரன் என்ன கேட்டால் நான் கொடுக்குறேன். ஆனால் அனித்தியமானதை கேட்டால் நான் அனித்தியமானதை கொடுப்பேன். நித்தியமான என்னை கேட்டால் நான் நித்தியமானதை கொடுப்பேன். ஏன் உனக்கு யக அபி அந்நிய தேவதாக எதோப்பி அந்நிய தேவதாக ஸ்ரத்தையான் விதாக, ஸ்ரத்தையுடன் அவர்கள் வழிபடுவதால், எது அந்நிய தேவதைகளை வழிபடுவதால், அதற்கு உரிய பக்தியை வழிபடுவதால், என்னை யார் என்று தெரியாமல் தேவதா ரூபமாக என்னை வழிபடுபவர்களுக்கு அந்த தேவதைகள் மூலமாக நான் வேண்டியதை கொடுக்கின்றேன் சொல்கிறார். காளி, மாரி, துர்க்கை, கிராம தேவதை, முனீஸ்வரன் எல்லாம் இதில் அடங்கும். மீண்டும் பகவான் சொல்கிறார், நானே யக்ஞங்களை பூசிப்பவன். எந்த தேவதைகளுக்கு நீ வழிபட்டு அந்த தேவதைகளை குறித்து நீ ஆகூதி கொடுத்தால் அந்த ஆகூதியும் நானே பிரபு, நானே எல்லாம். மீண்டும் 24வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். 24வது ஸ்லோகத்தை நாம் பார்ப்போம். அகம் ஏ சர்வயஜானம், அகம் ஏ சர்வயஜானம், போக்தா ச பிரபுரேவ ச, நது மாமபிஜானந்தி தத்தேனாஸ்வந்ததிந்தி சேம் தத்தே தஸ்ய வதந்தி சேம். அகம், இந்த ஸ்லோகத்துடைய பொருள் நான். அகம் ஹி சர்வ யஜ்ஞானம், நானே யஜ்ஞானம், எல்லா யஜ்ஞங்களிலும், எல்லா யஜ்ஞம்னா எல்லா வழிபாட்டிலும். எப்படி நீ பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லா ஆகூதி கொடுக்கறது, யாகம் பண்ணுறது, யஜ்ஞம் பண்ணுறது, அபிஷேகம் செய்தல், ஆராதனை செய்தல், எல்லா வழிபாடும் நானே எல்லா வழிபாடுகளிலும் போக்தான பூஷிப்பவன், அனுபவிப்பவன். கர்த்தா போக்தான்னு சொல்லும்ல, அது மாதிரி நானே எல்லா யஜ்ஞ வழிபாடுகளிலும் பூஷிப்பவன். மேலும் இந்த இடத்துல ஹீன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. அகம் ஹி, நானே அனைத்து வழிபாடுகளையும் பூஷிப்பவன் அன்றோ. அது அன்றோ அப்படிமா, நானே அனைத்து வழிபாடுகளிலும் பூஷிப்பவன் அன்றோ, அனுபவிப்பவன் அன்றோ. நீ என்ன வழிபாடுகள் செய்தாலும், நீ என்ன ஆஃபரிங் பண்ணாலும் அதை நானே அனுபவிக்கின்றேன். பூஷிப்பவன்னா அனுபவிப்பவன், அதை எடுத்துக்கொள்பவன், அருள் புரிபவன். எந்த தேவதைகளை வழிபட்டாலும் அவருடைய அருள் என்னிடமிருந்து தான் வந்துள்ளது, என்னுடைய சக்தி தான் வந்துள்ளது. மேலும் பிரபு ஏவச்ச, பிரபு, நானே பிரபுவாக இருக்கின்றேன், நானே தலைவனாக இருக்கின்றேன். இப்படி தலைவனாக இருக்கின்ற என்னை ந து மாம் அபிஜானந்தி,
என்னை யாரும் இப்படி அறிவதில்லை சொல்றார். அப்படி என்னை யாரும் அவர்கள் அறிவதில்லை. து ஏன இச்வந்தி ஜெயவந்தி, ஜெயவந்தினா அவர்கள், ஜெவந்தி ஜெயவந்தினா நழுவுகிறார்கள். தது து ஏன ஜெயவந்தி, ஜெயவந்தின நழுவுகிறார்கள், அவர்கள் நழுவுகிறார்கள். எல்லா யஜ்ஞங்களும் நானே இருக்கின்றேன். வைதிக சடங்கோ லௌகீக சடங்கோ இல்லை பூஜையோ அனைத்தும் அளிக்கப்பட்டதை, ஆஃபரிங் செய்யப்பட்டதை ஏற்பவன் நானே. அனைத்து பூஜைகளிலும் அனைத்து உருவமும் என் உருவமே. நானே அனைத்துமாக நானே இருக்கின்றேன். நானே பிரபுகு அப்படிங்கிறார். இப்படி வழிபடாதவர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள், நழுவுகிறார்கள் சொல்கிறார். இப்படி வழிபடுவர்கள் நானே பிரபுன்னு அந்த இடத்துல கர்மபல தாத்தா. இந்த ஆதிவாசிகள்லாம் மழை வேண்டி பலியிடுவார்கள், மழை வேண்டி நடனம் ஆடுவார்கள். சில துர்க்கைகளுக்கெல்லாம் வழிபாடுகள் நடக்கும். சில கிராம தேவதைகளுக்கு பூக்குழியெல்லாம் இறங்குவார்கள், அழகு குத்துவார்கள் முருகப்பெருமானுக்கு. அது எல்லாம் எல்லா வழிபாடு நானே கர்மபல தாதா. அவர்கள் எந்த வழியில் வழிபட்டாலும் நானே கொடுக்கின்றேன் சொல்றார். து மாம் அபிஜானந்தி, அவர்கள் என்னை உண்மையில் உணர்வதில்லை, உண்மையை உணர்வதில்லை. அதாவது நானே அனைத்து தேவர்களுடைய சொரூபமாக நானே இருக்கின்றேன் என்று அவர்கள் என்னுடைய ஈச தத்துவத்தை உணர்வதில்லை. அதனால் இப்படி வழிபடுபவர்களுக்கு என்னது, அவர்கள் சில காலத்துக்கு பின்பு அவர்கள் அந்தக்கரண சுத்தியை அவர்கள் பெறலாம், மோட்சம் அடையலாம் பின்னாடி. ஆனால் இப்படி வழிபடுபவர்களுக்கு மோட்சமானது இப்பொழுது இல்லை. நாம் வழிபாடு அனைத்தும் ஒன்லி அந்தக்கரண சுத்திக்குதேன். இதன் மூலம் இறைவனுடைய உண்மை தத்துவத்தை அறிய முடியும்.